வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மக்களவைத் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். அனைத்து கட்சி நிர்வாகிகளும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பரப்புரையின் போது மாநில தலைவர் அண்ணாமலையின் முழு பரப்புரை உரையை பார்த்து மகிழுங்கள். வணக்கம். கொடியை வைத்து தலைவரை மக்கள் பார்ப்பதை நினைக்க வேண்டாம். தயவு செய்து கொடியை இறக்கி செய்ய வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான மனிதருக்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த மனிதரை வெற்றி பெற செய்தால் நாமே வெற்றி அடைந்ததை கூட பூரிப்பு நமக்கு இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஓய்வறிய உழைப்பாளி, உண்மையான மனிதன், புரட்சி தலைவி அம்மா அவருடைய முழு அன்பை பெற்றவர், முழு மதிப்பை பெற்றவர். தமிழக மக்களை எப்பொழுதும் எங்கேயும் விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய முதலமைச்சராக நமக்காக வேறு வேறு காலகட்டத்தில் பணி செய்த ஒரு அற்புதமான மனிதர் நம்மளால் நின்று கொண்டிருக்கிறார். சாதாரணமா நிக்கலீங்க ஓபிஎஸ் ஐயா, நீங்க சாதாரணமா நிக்கலீங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி நின்று கொண்டிருக்கிறார். ராமநாதபுரத்தில் நம்மை நம்பி இங்கே வந்து பலாப்பழ சின்னத்தில் இவிஎம் 2வது மிஷின்ல 22வது பட்டன்ல நம்மை நம்பி நின்று கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் ஐயாவுக்கு தெரியும், நாம் எல்லோரும் கூட இவிஎம் மிஷினை போய் பார்ப்போம், 2வது இவிஎம் மிஷினை பார்ப்போம், 22வது பட்டனை கரெக்டா தொழாவி பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்து நாம் வெற்றி பெற்றதை போல் நாம் பூரிப்படுவோம் என்பது அண்ணன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு முழுமையாக தெரியும். அன்பு சொன்னது அன்பு சொந்தங்களே, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதியை மிகவும் பிடிக்கும் என்றால் அந்த பட்டியலில் முதல் ஆளாக ஓபிஎஸ் வந்திருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். அவருடைய பண்பு, அவருடைய எளிமை, ஏழை மக்களுக்காக அவருடைய வாழ்க்கை, எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மா அவருடைய முழு நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிற்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ராமநாதபுரத்துல பலாப்பழ சின்னத்துல அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வெற்றி நிச்சயம் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை தாண்டி நான் பேச போறேன் ஐயா. இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா வந்து எம்பியாக வெற்றி பெறும் பொழுது இந்தியாவிலே சில மனிதர்கள் மட்டும்தான் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அந்த அவைக்கு போக போறார். அதுல அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது இவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை, தனி மரியாதை அங்கே இருக்க போகிறது. அண்ணனுடைய இதய துடிப்பெல்லாம் ராமநாதபுரத்து மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்முடைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குடிக்க தண்ணி கூட இல்லைன்னு 6 தொகுதிகளையும் குடிப்பதற்கு தண்ணி கூட இல்லைன்னு நம்ம தாய்மார்கள்லாம் பாருங்க, அந்த வண்டியில குடத்தை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க இன்னைக்கு உங்க எம்பியா யார் இருக்கிறாங்க, யார் திமுகவுடைய கூட்டணி வேட்பாளர்கள் யார் போட்டி போடுறாங்க, அவருடைய சொந்த ஊர்ல நம்முடைய தாய்மார்கள் வண்டியில தண்ணியை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய இதய துடிப்பெல்லாம் எப்படி ராமநாதபுரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய வாய்ப்பு, எல்லா தொகுதிக்கும் இந்த வாய்ப்பு இல்லைங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சரே களத்திற்கு வந்து ராமநாதபுரத்தில் ஏழை மக்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, மீனவர்களுக்காக ஒரு முன்னாள் முதலமைச்சர் களத்தில் இருப்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே இது முதல் முறை. ராமநாதபுரத்திலே அந்த புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஐயா இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி, நேர்மை ஜெயிச்ச மாதிரி, உண்மை ஜெயிச்ச மாதிரி, ஏழை மக்களுடைய வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நேர்மையான மனிதன் நாம ஜெயிக்க வச்ச மாதிரி. அந்த பெருமையெல்லாம் ஏப்ரல் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நிச்சயமாக இரண்டாவது இவிஎம் மிஷின்ல, ஓட்டு மிஷின்ல, இரண்டாவது மிஷின்ல தாயி 22வது பட்டன் நம்முடைய பலாபல பட்டன். இன்னைக்கு உங்கள் முன்னால் 2-3 கருத்துக்கள் நினைக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவரையாவுடைய தெய்வ திருமகனாருடைய ஒரு உருவமாக நின்று கொண்டிருக்கின்றால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஐயா ஓபிஎஸ் அவர்கள். எப்படி இங்கே தெய்வ திருமகனார் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை 16 பகுதியாக பிரித்து அந்த சொத்து முழுவதுமே ஏழை மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், சிறுபான்மையின மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை 16 பாகமாக பிரித்து கொடுத்தார். 16 அவருடைய தொண்டர்கள் அந்த சொத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா திமுகவுடைய ஒரு அமைச்சர் 2021 KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க, முத்துராமலிங்க தேவரையா மாநில அரசோடு சண்டை போட்டனாலதான் ராமநாதபுரம் வளரவில்லை என்று சொல்லுகின்றார். முத்துராமலிங்க தேவரையா தெய்வ திருமகனாரை பற்றி இழிவாக ஒரு கட்சி தொடர்ந்து தமிழக அரசியல பேசுதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு தெய்வ திருமகனார் அவருடைய அதே பாதையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், எல்லோரையும் இணைத்து கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பட்டியலின சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பெருமை மிகுந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமாக இருக்கட்டும், நம்முடைய சிறுபான்மையர் சமுதாயமாக இருக்கட்டும், எல்லோரையும் இணைத்து ஒரு பெரிய வளர்ச்சி நீங்க கொடுக்க வேண்டும் என்பதை அண்ணன் நின்று கொண்டிருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மோடி ஐயா அவர்களுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம். இந்தியாவில் இத்தனை மாவட்டம் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தின் மீது மோடி ஐயாவுக்கு தனி பிரியம். நீங்களே என்ன கேட்டீங்க? மோடி ஐயாவே வந்து ராமநாதபுரத்திலே போட்டியிட வேண்டும் என்று நீங்க கேட்டீங்க. ஆனால் நான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், மோடி ஐயாவிற்கு பதிலாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மோடி ஐயா அவர்களே ராமநாதபுரத்தில் நின்றால் எப்படி நாம் கடுமையாக உழைத்து குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை நாம ஜெயிக்க வைப்போமோ, அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த முறை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமை என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரி, மோடி ஐயாவுக்கு ராமநாதபுரத்தின் மீது தனி பிரியம் இருந்ததுனாலதான் தமிழ்நாட்டில் 2 மாவட்டத்தை மட்டுமே தனி கவனம் கொடுப்பதற்காக மோடி ஐயாவே தேர்வு செஞ்சார். அந்த 2 மாவட்டம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு மாவட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம். மோடி ஐயா மத்திய அரசு நேரடியாக ராமநாதபுரத்தை தன்னுடைய கண்காணிப்பில் எடுத்துக்கொண்டு இதற்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், வளரும் மாவட்டம் என்கின்ற பெயர் கொடுத்து, திருச்சூழி நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய தொகுதி, அதற்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து ராமநாதபுரத்தில் தண்ணி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்முடைய மத்திய அரசு என்பதை மறந்து விடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ராமநாதபுரம் தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக வர வேண்டும் என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்றத்தில் இருப்பது அவசியம். திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊர்ல அவரால் மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. மறுபடியும் இந்த தேர்தல் நிற்கிறார். அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய கொக்காடியாக இருக்கட்டும், உருவாடியாக இருக்கட்டும், தாய்மார்கள் இன்னும் வண்டியை வச்சு தண்ணி கொடுத்து எடுத்துட்டு போறாங்க. தாய்மார்கள் எப்படி மன்னிப்பீங்க? இங்கே தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். மோடி ஐயா நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ராமநாதபுரத்துக்கு கொடுக்கிறார். ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக 6 தொகுதிக்கும் தனித்தனியாக தண்ணீர் வசதி ஏற்படுத்தி உங்கள் வீட்டுக்கு குடிக்கிற தண்ணி, குடி தண்ணீர் மூலமாக வர வேண்டும் நினைக்கிறார். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊர்ல சகோதரிகளுக்கு தண்ணி கொடுக்க முடியல, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்ய போறாரு? அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர் படையே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ராமநாதபுரத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது. வேலை வாய்ப்பு ராமநாதபுரத்துக்குள்ள இருக்கணும்.
நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ராமநாதபுரத்திலிருந்து அன்பு சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், எப்படிங்க எப்ப நான் வந்தீங்க? அண்ணே, வேலை வாய்ப்புக்காக வந்தோம். எத்தனை நாளைக்கு ஐயா நம்முடைய ஊரை விட்டு வேலை வாய்ப்பு இல்ல, திமுகவுடைய ஆட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எத்தனை நாளைக்கு ஊரை விட்டு வெளியே போவோம் ஐயா? ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதுவும் பெரிய வாய்ப்பா கொடுக்கணும். ஏன்னா மோடி ஐயாவிடம் ஐயா நல்லா புரிஞ்சுக்க தாய்மார்களே, பெரியவர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உலக நாட்டு தலைவர்களே எப்ப போன் பண்ணி பேசலாம் ஏங்கிட்டு இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நேரடியாக தொலைபேசி எடுத்து மோடி அவர்களுக்கு எந்த நேரமும் பேச முடியும் என்றால் உங்களுடைய வருங்கால எம்பி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நேரமும் தொலைபேசி எடுத்து என்ன வேண்டுமானாலும் பேசும். அப்படிப்பட்ட தனிப்பட்ட அன்பு இருவருக்கும் இருக்கு. தனிப்பட்ட அன்பு, இது அரசியலை தாண்டி நம்முடைய மோடி ஐயா ஓபிஎஸ் ஐயாவின் மீது தனிப்பட்ட அன்பு வச்சிருக்காரு. அதனால்தான் நான் இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன். ஐயாவின் முன்னாடி நான் ஒரு சிறு பிள்ளை, அவருடைய அரசியல் அனுபவத்தின் முன்னால் நான் ஒரு சிறு பிள்ளை. ஓடோடி வந்திருப்பதற்கான காரணம், இந்த மனிதன் தோற்றுவிட்டால் நாம் தோற்று வருகின்றோம். இந்த மனிதன் நம்ம தோற்ற விடக்கூடாது. நன்றி வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு ஐயா. இதுமுறை 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஓபிஎஸ் ஐயா வெளியே அனுப்பிச்சாங்களோ 2வது துரோகம். 2 யாரும் மறந்துடக்கூடாது. புரட்சி தலைவர் அவர்கள் விஸ்ருவம் எடுத்து திமுக இல்லாம செஞ்சாங்க. இன்னைக்கு 2024 ஜூன் 4க்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய விஸ்ருவத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகுது. மக்கள் எல்லோருக்கும் தெரியும் உண்மையான தலைவன் யார், மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தலைவன் யார், ஏழை மக்களுக்கான தலைவன் யார். எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மா தான் மொத்த நம்பிக்கையும் யாரின் மீது வைத்தார்கள், அதுவும் எல்லாருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சாதாரண ஒரு தேர்தலா நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நினைக்காதீங்க. தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதுகின்றீர்கள். ராமநாதபுரத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி என்பதை நீங்கள் அன்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு பாருங்க, என் கையில கொஞ்சம் டாக்குமெண்ட் இருக்குது, அதை பாருங்க. இந்த டாக்குமெண்ட் இத்தனை காலமாக வெளியே விடாத டாக்குமெண்ட். இது இப்பதான் வெளியே விட்டுருக்கோம். 1974 எப்படி நம்முடைய கச்சத்தீவை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே இருந்த காங்கிரஸ் அரசும் இணைந்து கச்சத்தீவை சும்மா கொடுத்தாங்க ஐயா. ஐயா, ஒரு கடையில போய் பஜ்ஜி வாங்கினா கூட 5 ரூபாய் பணம் கொடுத்து பஜ்ஜி வாங்கும். ஒரு அன்னைகிட்ட போய் டீ குடிச்சா கூட 12 ரூபாய் கொடுத்து டீ குடிப்பாங்க ஐயா. கச்சத்தீவை இலவசமாக பொங்கலுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி, தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி இங்க அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் கொடுத்தாங்க. இந்த டாக்குமெண்ட் இருக்குது ஐயா. அது எப்படி கொடுத்தாங்க நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய ரத்தம் கொதிக்கும், உங்களுடைய ரத்தம் கொதிக்கும். இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்க்கிறாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதியை வந்து சொல்றாங்க. அவரு சொல்றாரு, நீங்க கொடுக்கிற மாதிரி கொடுங்க, நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன். திமுகவுக்கு நடிப்பு ஒண்ணு புதுசு இல்லைங்கய்யா. அதன் பிறகு எப்படி நடிக்கிறாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு அங்கே கொடுப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி கச்சத்தீவை கொடுத்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவங்களோட பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா, இந்திரா காந்தி அம்மா கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக கொடுத்த பிறகு சொன்னாங்க, கேட்டவுடன் பதைத்தேன், துடி துடித்தேன், என்னுடைய உதடுகள் துடி துடித்தது அப்படிங்கிறார். கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாத காலம் முன்னதாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில, ஐயா நம்ம கச்சத்தீவை கொடுத்துறோம். கலைஞர் கருணாநிதி சரி கொடுத்துடலாம், நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீங்க கொடுக்கிற மாதிரி. பாராளுமன்றத்தில் செல்லியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், எங்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க, எங்க மீனவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அநியாயம் செஞ்சுட்டீங்க.
அங்கே நேர்மையான ஒரு மனிதர் அதே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்திலிருந்து மூக்கையா தேவரையா உள்ள உட்கார்ந்து அவர் மட்டும் கம்பீரமாக எதிர்த்து மூக்கையா தேவர் அவர்கள் கம்பீரமாக எதிர்த்து பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள், எங்களுடைய மீனவ சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மூக்கையா தேவரையா வெளிநடப்பு சென்றார். அன்னைக்கு செரியன் ஐயா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரியவே தெரியாத நாடகம் பண்ணார். முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகை நண்பர்களை கேட்கிறாங்க, அண்ணே காங்கிரஸ் கொடுத்தாங்க, இதை பத்தி என்ன சொல்றேன், நெஞ்சம் பதைத்தது, உதவி துடி துடித்தது அப்படிங்கிற. இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக காரை கப்பிச்சு பண்ணாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், நீங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மீனவ இனத்திற்கே துரோகம் செய்திருக்கிறார் என்றால் அது கலைஞர் கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்க ஒரு படி முன்னாடி போய் சொல்றோம் ஐயா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட வச்சிருக்காங்க சொல்றோம், கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுப்போம். அது எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம். அது எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இல்லாத மீனவ சொந்தங்கள் கைதாயிட்டே இருப்பான். கச்சத்தீவை நம்மால் தான் மீட்டெடுக்க முடியும். ஐயா கொடுத்தவன் போய் திரும்ப வாங்க மாட்டான். திமுகவை பொறுத்தவரை கடன்காரன், அவன் வாங்க முடியாது. இந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுக்கு நீங்க 400 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும். அந்த 400 முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கணும். பாராளுமன்றத்தினுடைய குரல் இருக்கணும். ராமநாதபுரத்தில் நடந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு இவர் அதை சரி பண்ணுங்க. 50 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நடக்கலைங்க. 1950-60 முதுகுளத்தூர் கலவரம் காங்கிரஸ், 1980 ராமநாதபுரம் கலவரம் திமுக. நல்ல யோசிப்பாங்க. எனக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ராமநாதபுரத்தினுடைய மக்களை இணைக்க முடியும். ஜாதியை தாண்டி இணைக்க முடியும், மதத்தை தாண்டி இணைக்க முடியும். இன்னைக்கு ராமநாதபுரத்திற்கு தேவை இணைப்பு. ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர், முன்னாள் முதலமைச்சராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியிலே நடந்து செல்லக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ராமநாதபுரத்துக்கு தேவை, மீனவ சொந்தங்களுக்கு தேவை. நீங்க பாருங்க, இந்த கடல் அட்டை மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டை யாருங்க கடல் அட்டையை தடுத்தது? யாருங்க கடல் அட்டையை தடுத்தது? காங்கிரஸ். காங்கிரஸ்ல யார் தடுத்தா? டிஆர் பாலு. எதுக்கு? அவருக்கு சொந்தமான 4 பேர் சட்டவிரோதமா கடத்தி வித்துக்கலாம். அதுல பணம் நிறைய வரும், 500 ரூபாய்க்கு வாங்குறது 50,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா மீனவ சொந்தங்கள் அதை விற்க கூடாது. அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் அண்ணன் கூட போய் மத்திய அரசோடு இணைந்து இந்த பிரச்சனைக்கு, கடல் அட்டை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கின்றோம். உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்து வலிமைப்படுத்திய பிறகு அண்ணன் கூட நானும் போறேன். மத்திய அரசை சந்தித்து மீனவ சொந்தங்களுக்கு கடல் அட்டைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த பகுதியை கொடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். அதனால் நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் ஐயா அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த சகோதர சகோதரி, இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி பாருங்க, ராமநாதபுரத்துக்கு நாம் என்ன கொடுத்திருக்கின்றோம். ராமநாதபுரத்திற்கு மோடி ஐயா 10 ஆண்டு காலமாக என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அமிர்த் சிட்டி, பெரிய நகரம் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி ஐயா. வளரக்கூடிய நகரத்திற்கு அமிர்த் சிட்டி. இந்த நகரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம். ராமேஸ்வரத்திலிருந்து அரிச்சல் முனை வரையில் மேம்படுத்தப்பட்ட தார் சாலை மோடி ஐயாவே போய் நின்று பார்த்துட்டு வர்றாங்க. இந்தியாவுடைய மொத்த சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் 127 கோடி மதிப்பில் தேசிய கடற்பாசி பூங்கா உருவாகி கொண்டிருக்கிறது. 128 கோடியில் நரிப்பையூரில் மீன்பிடி துறைமுகம் அமைத்திருக்கின்றோம். ராமநாதபுரத்துடைய மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்து ராமநாதபுரத்துடைய மிளகாயை பெருமைப்படுத்தி இருக்கின்றோம். மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரையிலான 4 வழிச்சாலைகள் 65% முடிந்துவிட்டது. பாராளுமன்ற உறுப்பினராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விரைவில் அதை மக்கள் பயன்பாட்டை கொண்டு வர போறாங்க. ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கும் கடலில் 2.25 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடலிலே இருவழி ரயில்வே பாலத்தை போட்டிருக்கிறோம் ஐயா. மேகமலை புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வைகையாறு தப்பிச்சிருக்கிறது ஐயா. வைகையாறு காப்பாற்றிருக்கோம் ஐயா. இன்னைக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் ஐயா.
இந்த 6 தொகுதிக்கும் குடித நீரை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய நீண்ட நாள கனவாக இருக்கக்கூடிய வைகையும் காவேரியும் இணைக்க வேண்டும். யாரும் செய்ய முடியும்? குண்டாரையும் இணைத்துக் கொண்டு வேண்டும். யார் செய்ய முடியுங்க? ஐயா, இந்த நதிநீர் இணைப்பு யார் கையில பண்ண முடியும்? நதிநீர் இணைப்பை இந்தியாவில் செய்ய முடியும் என்றால் நரேந்திர மோடி மட்டும்தான். நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய குடிநீர் பஞ்சத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு காவேரி, வைகை, குண்டாரை இணைக்க வேண்டும். 6 தொகுதிக்கும் தனித்தனி ஸ்கீம் போடணும். மத்திய அரசு கிட்ட இருந்து ஸ்பெஷல் ஃபண்ட் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நமக்காக வாங்கி கொண்டு வருவார்கள். நம்முடைய தலைமுறையில ராமநாதபுரத்தினுடைய குடிநீர் பஞ்சத்தை முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதை தீர்க்க தாங்க ஐயா போறாங்க. அதனால நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் பஞ்சம் 60-70 ஆண்டுகளாக தண்ணீர் பஞ்சம் இருக்கு. அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மறந்து விடாது. ஐயா, ஜல்ஜீவன் திட்டம் மிக மோசமாக ராமநாதபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதை தட்டி கேட்டால் மட்டும்தான் அந்த திட்டத்தை வேகப்படுத்துவான். எத்தனை நாளைக்கு நம்முடைய தாய்மார்கள் வண்டியில குளத்துல தண்ணியை வச்சு இருந்துட்டு போவீங்கம்மா? நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி நம்முடைய மீனவ சொந்தங்கள் இருக்கு. மீனவ சொந்தங்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் முதலாக மீனவ சொந்தங்களுக்கு தனித்துறை, தனி அமைச்சகம். இத்தனை நாளா மீனவர்கள் யாராச்சும் மதிச்சாங்க ஐயா? 2019 மீனவர்களுக்காக தனி அமைச்சகம். அதனுடைய இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை போட்டிருக்கிறாங்க. முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முருகன் அவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு திட்டங்கள் மீனவ சொந்தங்களுக்காக நீங்க பாருங்க. மத்ஸ்ய சம்பதா திட்டம் ஒரு திட்டம்ங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 2 வருஷத்துல 2021 இருந்து 23 வரை 617 கோடி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. 1356 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கெல்லாம் கிசான் அட்டை போல நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு மீனவ விவசாய அட்டை 1,84,457 மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி துறைமுகங்களுக்கு 1464 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் நலனுக்காக பாரத பிரதமர் அவர்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அன்பு சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். கச்சத்தீவு திரும்பி வர வேண்டும். 6 தொகுதிகளுக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்கும், எல்லா மத மக்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனை கூட டப்புன்னு போன் எடுத்து மோடி ஐயாட்ட போட்டு தீர்க்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு இருக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு நீதி வேண்டும் என்றால் 2வது இவிஎம் மிஷின்ல 22வது பட்டன் பலாபலத்தை அனுப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். பலாபலம் தான் ஐயா இன்னைக்கு தீர்வு. பலாபலம் தான் தீர்வு நமக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் தீர்வு. அதனால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, பிரதமருடைய தனி கவனம் இந்த தொகுதியின் மீது இருக்கு. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் அவர்கள் நேரடியாக விருப்பப்பட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனை போன்ற ஒரு ஆளுமை குரல் பாராளுமன்றத்தில் இருக்கணும். அண்ணனை இங்கே வெற்றி பெற செய்வது நம் ஒவ்வொருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, எல்லா விஷயங்களுக்கும் கூட தீர்வு நம்முடைய அண்ணன் கொடுப்பார்கள். அதனால் மறுபடியும் கூட கேட்டுக்கிறேன். இன்னும் 5 நாள் இருக்கிறது. இன்னும் 5 நாள் இருக்கு. எல்லா இடத்துக்கும் ஐயாவை கூட்டிட்டு போக முடியாது. ஆனா எல்லா இடத்துக்கும் நாம போகணும். ஐயா சார்பா நாம ஓட்டு கேட்கணுங்க. இன்னைக்கு ஐயா பாத்தீங்கன்னா 15% வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி இருக்கிறார். இன்னைக்கு இடத்துல ஐயா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா ஐயா 2 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறார். நமக்கு அது பத்தாது இல்லையா? நமக்கு பத்தாது. ஓபிஎஸ் ஐயா அவர்கள் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்கிறார்கள். 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே ராமநாதபுரத்திலே ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற்றதாக அர்த்தம். ஐயா அவர்கள் நடந்த அநீதிக்கு நீதி கிடைத்ததாக அர்த்தம். அது ராமநாதபுரத்துடைய மண்ணில் இருந்து அந்த நீதி கிடைக்கட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 6 நாட்கள் நீங்கள் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று மறந்து விடாதீர்கள். ஐயா பலாப்பழத்தை ஓபிஎஸ் அவருடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். 2வது இவிஎம் மிஷின்ல 22வது பட்டன் இருக்கிறாங்க, மறந்து விடாதீர்கள். மோடி ஐயாவுடைய சின்னம் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் என்று மறந்து விடாதீர்கள்.
புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏழை மக்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். விவசாய பெருமக்கள் சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். கச்சத்தீவை நீர்க்க வேண்டும் என்றால் அது பலாப்பழ சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீனவ சொந்தங்களுடைய சின்னம் பலாப்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சொந்தங்களே, இங்கு வந்திருக்கக்கூடியவங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பெரிய எழுச்சியோடு காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில் நின்றுள்ளீங்க. காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில்ல நீங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். இந்த நேர்மையான, நாணயமான, ஒரு அற்புதமான, எளிமையான, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை ராமநாதபுரத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு அதனுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் தர்மர் அவர்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.